காலபுருஷ தத்துவப்படி முதல் லக்கினம் மேடம். மேட லக்கினம் கிரகங்கள் நிலை. மேட லக்கினத்துக்கு லக்கினாதிபதி செவ்வாயாகும். இந்த ஜாதகர் பெருமைப்படத்தக்க வாழ்வினை வாழ்வார்கள். இவர்களுக்கு அட்டமாதிபதி தோஷம் இல்லை. ஏனெனில் லக்கினாதிபதியே 8ஆம் அதிபதியாகவும் வருகிறார். செவ்வாய் லக்கினத்தில் அல்லது விருச்சிக ராசியில் 8ஆம் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றாலும் நன்மை செய்வார். எந்த ஒரு ஜாதகத்திலும் செவ்வாய் 3, 6, 9, 10, 11 இருந்தால் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவற்றில் கீர்த்தியும் பிரபலமும் உண்டாகும். இந்த இடங்களில் இருக்கும் அங்காரகனை குரு பார்த்தால் பெரும் பதவி கிட்டும், ஆயுள் பலமாகும். மேட லக்கினத்துக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் சூரியன் வீடான சிம்ம ராசியில் செவ்வாயின் வீடான மேட ராசியிலோ விருச்சிக ராசியிலோ சூரியன் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் மருத்துவத்துறை படிப்பு படித்து அதில் வருவாய் அமையும். மேட லக்கினத்துக்கு செவ்வாயும் புதனும் நல்ல இடத்தில் நல்ல நிலையில் சேர்ந்திருந்தாலும் மருத்துவத்துறையில் பிரபல்யம் ஆவர். செவ்வாயும் குருவும் கூடியிருந்தாலும் ஜாதகர் உயரிய குணங்களை உடையவராகவும் ஜோதிடக்கலையில் வல்லவராகவும் இருப்பார். லக்கினாதிபதி அங்காரகன் ராகுவுடன் கூடி நின்றால் சினிமா துறையில் கலைத்துறை ஜீவனம் அமையும். 4ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் 2ல் உச்சம் பெற்றிருந்தால் கல்வி, குடும்ப அமைப்பு, தன சமர்த்தி அமையும். பாக்கியாதிபதி சந்திரன் 2ல் அமர்ந்து குருவுடன் பரிவர்த்தனை பெற்றால் பெருமைப்படத்தக்க வாழ்வினை வாழ்வார். இந்த மேட லக்கினத்துக்கு சந்திரன் 10, 11 நின்று குரு பார்வை இல்லாவிடில் யோகம் இல்லை. பூர்வீக தொழில் அல்லது வியாபாரம் இவர்களுக்கு அமையும். இந்த லக்கினகாரர் லக்கினாதிபதி செவ்வாய்க்குரிய பவளக்கல் மோதிரம் அணிந்தால் யோகம் தரும். ஆனால் 8ஆம் இடமான விருச்சிக லக்கினமாக இருந்தால் பவளம் அணியக்கூடாது. தற்போது நடக்கும் தசையின் கல் அவர்களுக்கு பொருந்தினால் அணியலாம். இந்த மேட லக்கினத்திற்கு 3, 6, 10, 11ஆம் வீடுகளில் சூரியன் நின்றால் அந்த ஜாதகர் இளமை முதல் பொருள் சம்பாதிக்கும் திறமையை சூரியன் எப்படியும் அவருக்கு கொடுத்து விடுவார். மேட லக்கினத்தில் அல்லது 2, 7, 9, 10ஆம் வீட்டில் புதன் அமைவது நல்லது இல்லை. 2ல் புதன் தன சமர்த்தியை சீர்குலைத்து இல்லாமல் செய்து விடுவார். ஆனால் கணித கல்வியில் ஆர்வம் காட்டும். ஆனால் வெற்றி வாய்ப்பையும் வருவாயையும் தேடித் தராது. 7ல் புதன் மனைவியின் சர்வாதிகார போக்கை காட்டும். குரு 4ஆம் 5ஆம் வீட்டில் கல்வி, புகழ், செல்வம், செல்வாக்கு மிகச் சிறப்பாக தரும். கௌரவமும் சிறப்பாக்கும். மேட லக்கினத்துக்கு 7ல் சுக்கிரன் மனைவி போன போக்கில் போகக்கூடும். தனது சட்ட திட்டங்களுக்கு கணவன் அடக்கி நடக்க வேண்டும் என்று எண்ணம் ஏற்படும். 8ல் சுக்கிரன் இருந்தால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். ஆனால் மனைவி உடல்நிலை அடிக்கடி கெடும். மேட லக்கினத்துக்கு குரு தனுசுவில் இருந்தால் பல பேருக்கு உபகாரியாக வாழ்வார். முடிசூடா மன்னனை போல் வாழ்வார். இந்த மேட லக்கினத்தில் குரு, குருபீடம், தலைமை பதவி ஆகியவற்றில் ஜாதகர் அமருவார். 10ல் குரு வியாபாரம், அரசியல் பெருமளவில் வருவாயை தேடித்தரும். மனைவியின் ஆலோசனைப்படி ஜீவன யோகத்தை நடத்தினால் பெரும் புகழையும் வருவாயையும் இந்த ஜாதகருக்கு தரும். இவர்கள் நிறைய சம்பாதித்து
நிறைய சொத்து சேர்த்து வைப்பார்கள். செலவு அதிகமாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்களுக்கு உதவி செய்வார். ஆனால் சொத்து மதிப்பு குறைவுபடாது. இந்த மேட லக்கினத்துக்கு லக்கினத்தில் ராகு நின்றால் நன்மையே செய்வார். மேட லக்கினாதிபதி செவ்வாய் மகர ராசியிலிருந்து 4ஆம் பார்வையும், துலா ராசியிலிருந்து 7ஆம் பார்வையும், கன்னி ராசியிலிருந்து 8ஆம் பார்வையும் லக்கினத்தை பார்ப்பது சிறப்பாகும். இதில் துலா ராசியில் சித்திரை 3ஆம் 4ஆம் பாதம் மிகச் சிறப்பாகும். உங்கள் லக்கினம் மேடம் என்றால் நான் மேலே கூறியவற்றை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.